வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சர்ப்ரைஸாக எல்லாருக்கும் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கமருதீன் அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் குழாவுறாங்க. நீ வந்து ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டு காமிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வரண்டா அப்படின்ற மாதிரி சபரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நடந்து வந்தார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு விதத்தில் அந்த வீடியோ வந்து இம்பாக்ட் பண்ணும் அவங்களுக்காக போடப்பட்ட அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஏன்னா யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டிருந்தா அவங்களோட கேம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக வந்து வீடியோ வந்து போடப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் அண்ட் தென் விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ரம்யா வந்து கேட்குறாங்க, சொன்னாங்களா அவனை பற்றியும் சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து விஜய் பார்வதிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் தலையாட்டுறாங்க. உடனே கமருதீன் வந்து என்ன பற்றி சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ விட்றா, நீ ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னா நீ பாட்டுக்கு உன் பாதையில் போயிடு. என் கண்ணு முன்னாடி வந்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது. ஏன்னா அரோரா வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்து ஒரு லிமிட்டோட தான் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பொசசிவாக இருக்குது அப்படின்றப்ப ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் வரும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹிமிலியேட் ஆகும்ல. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து பார்வதி வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்து அவங்க லிட்டரலாக அழுதுகிட்டே அதை சொல்கிறாங்க. பட் கண்ணில் தண்ணி வரல. அதுக்கப்புறம் அது ஃபன்னாக போகிறனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணி லைக் நீ அவன் வந்து என் கண்ணு முன்னாடி இப்படி உட்காருறது அதுக்கப்புறம் இப்படி உட்காருறது அதெல்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க, எனக்கு செம கோவம் வருது, நான் வந்து ஃப்ரெண்டாக வேறு ஏதாவது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை பார்த்து திட்டுறாங்க. பட் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ரொம்ப லைக் க்ளோஸாக 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா துஷாரை தொடக்கூட விடாமல் இருந்த பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எஸ் கமருதீனை பிடிச்சிருக்கு அதனால் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். பட் ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கு பார்க்கும்போது 2 வெர்ஷன் ஆஃப் பார்வதி வந்து தெரியுது. ஒன்று வந்து டச்சே பண்ணாத அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு அப்படின்னா டோட்டலாக கொடுத்துட்றாங்க அவங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்களோட கேமை பாதிக்குது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாமல் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப நெருக்கமாக உட்காந்துட்ருக்காங்க. பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே 2 பேரும் திருச்சின்னு ஓடுறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம்ன்ட்டு. உடனே ஏதோ பேசணும்னு சொல்லிங்களே, பேசணுமா அப்படின்ற மாதிரி, நான் உங்ககிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பேசணுன்னா பேசணும்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள், கம்பெனி உட்காந்துருக்கீங்க, பேசணும் பிக் பாஸ், சரி வாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பிரித்து விட்டாருன்னு சொல்லலாம். இல்லைனா அடுத்த லெவலுக்கு ஏதாவது போயிருக்குமே. ஏன்னா அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜய் பார்வதி. லைக் கமருதீன் வந்து பார்த்திங்கன்னா அதை என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை வந்து ஓகே நம்மளுக்கு வந்து 2 பொண்ணுங்களா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை வந்து நான் அவங்க மேனரிசத்தில் வந்து ரியலைஸ் பண்ணேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.